வெண்முரசு. மாமலர் 8. வாசிப்பது சந்தீப். 8. குருதிக் குமிழிகள். ஊர்பவன் அடையும் உணர்வெழுச்சிகளை புரவிகளும் அவன் உடல் வழியாகவே அடைந்துவிடுகின்றன. ஜெயத்ரதனின் குதிரை அஞ்சி உடலெங்கும் மயிர்கோள் எழுந்து, அனல்பட்டது போல உரக்க கனைத்தபடி புதர்கள் மேல் தாவி காட்டுக்குள் புகுந்து மரங்கள் நடுவே வளைந்து திரும்பி மலைச்சரிவில் பாய்ந்தோடியது. பீமனும் அர்ஜுனனும் அதைத் தொடர்ந்து காட்டுக்குள் பாய்ந்தபோது சென்ற வழியில் இலைகள் அசைவழிய அவன் முழுமையாக மறைந்துவிட்டிருந்தான். ஆனால் பீமனின் புரவியும் ஊர்ந்தவன் உணர்வைத்தான் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தது. முன்னால் ஓடிய புரவியின் மணத்தைப் பெற்றுக்கொண்டு அதுவும் தொடர்ந்து வந்தது. ஜெயத்ரதனின் மேலே எழுந்த கிளைகளில் குரங்குகள் கைவீசி தாவித் தாவி வந்தன. இரு பெருங்குரங்குகள் உச்சிக்கிளைகளுக்குச் சென்று ஜெயத்ரதன் செல்வதை நோக்கிவிட்டு திசை கூவிச் சொல்ல பீமன் புரவியை அரட்டிச் செலுத்தியபடி அவனைத் தொடர்ந்து வந்தான். தன்னைத் தொடர்ந்து வரும் குளம்புலிகளை ஜெயத்ரதன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவை வலிக்கின்றன என எண்ணிய போது உடல் கடுங்குளிர் கொண்டது போல சிலிர்த்தது. மேலும் மேலுமென புரவியை அடித்தும் குதிமுள்ளால் குத்தியும் கூச்சலிட்டும் துரத்தினான். அது தாவித் தாவி பாறைகளையும் முட்குவைகளையும் சிற்றோடைகளையும் சேற்றுக்குழிகளையும் கடந்தது. புரவியை மிகையாகத் தூண்டுவதனாலேயே அதை விரைந்து களைப்படையச் செய்கிறோம் என்பதை அவன் அவ்வச்சத்தில் உணரவில்லை. அதன் வாயிலூறிய நுரை காற்றில் தெரித்து அவன் மேல் துளிசிதறியது. அதன் வியர்வையால் அவன் தொடைகள் வழுக்கின. அதன் உடலுக்குள் ஓடிய குருதியின் குமிழிகளை அவனால் உணர முடிந்தது. மேலும் மேலும் என அவன் அதை உதைத்தான். பின்னால் புரவிக்குளம்படிகள் வந்து கொண்டே இருந்தன. உச்சிக்கிளை மேலிருந்து குரங்குகள் அவனை காட்டிக் கொடுக்கின்றன என அவன் உணர்ந்தான். இன்னும் சற்று தொலைவுதான். அவனால் திரிகர்த்தர்களின் எல்லைக்குள் சென்றுவிட முடியும். திரிகர்த்தனிடம் அடைக்கலம் என்று கூவியபடி முதல் படைக்காவலரனைக் கடந்துவிட்டால் போதும். அவர்கள் ஊருக்குள் நுழைய முடியாது. முதல் தெரு. அவனைக் காக்கப் போகும் முதல் ஊர். எண்ணியிராமல் எரி அணைவது போல புரவி விரைவழிந்தது. செல்க செல்க, கெடுமதியே செல்க என அவன் அதை சவுக்கால் அறைய அது தயங்கி நின்றுவிட்டது. வாயிலிருந்து நுரையுடன் குருதியும் வழியலாயிற்று. கால்களைப் பரப்பி வைத்து தலையை தரை தொடும்படி தாழ்த்தி அது கக்குவது போலவும் இருமுவது போலவும் ஒலி எழுப்பியது. உடல் அதிர்ந்து கொண்டே இருந்தது. அவன் அதன் கழுத்தை கைகளால் அறைந்தான். செல் செல் என்று கூவினான். புரவி வேல் பட்டது போல விதிர்த்தது. அவன் உய்த்துணர்ந்து கீழே குதிக்கவும் மறுபக்கம் சரிந்து பள்ளை நிலமறைய விழுந்து குளம்புகளை காற்றிலுதறி கால்களை உதைத்துக் கொள்ளத் தொடங்கியது. வால் புழுதியில் கிடந்து குழைந்து அலைந்தது. அதன் கண்கள் வெறித்து உருண்டிருந்தன. வாழைப்பூ மணல் போல செந்நில நிற நாக்கு நீண்டு வெளிவந்து தழைந்து கிடந்தது. அவன் சினத்துடன் அதை ஓங்கி உதைத்தான். பின்னர் ஓடி புதர்களுக்குள் பாய்ந்து மறைந்தான். அணுகிவரும் குளம்படிகளை காலடியில் நிலமதிர்வதிலிருந்தே உணர்ந்தான். ஓடுவதைவிட முழுமையாக எங்கேனும் பதுங்கிக் கொள்வதே உகந்தது என எண்ணி விழிகளால் தேடிக்கொண்டே சென்றான். புதர்களுக்குள் ஒளிவதைப் பற்றி எண்ணியதுமே குரங்குகளும் வரும் என்பது நினைவுக்கு வந்தது. அவை நாய்களை விட மோப்பம் கொண்டவை. ஒரு கணம் அங்குமிங்கும் நோக்கிய பின் அருகே ஓடிய கோமதியை நோக்கிச் சென்றான். அங்கே ஆற்று நீர் வளைந்து அரைவட்ட அலைகள் கரைச்சேற்றில் படிய சுனையென்றாகியிருந்தது. அதன் மேல் தாமரைகளும் நீலங்களும் மெல்ல அசைந்து கொண்டிருந்தன. சதுப்பின் மேல் விழுந்து கிடந்த மட்கிய மரங்களிலும் மத்தகம் காட்டிய பாறைகளிலும் மட்டும் கால் வைத்து ஆற்றை நோக்கிச் சென்றான். மரம் ஒன்றின் மேல் தொற்றி ஏறி கிளைகள் வழியாகவே மேலும் மரங்களுக்குச் சென்று நீர்மேல் கவிழ்ந்திருந்த மரத்தின் மேல் ஏறி கிளையிலிருந்து நீருக்குள் குதித்தான். நீந்தி ஆழத்திற்குச் சென்று அங்கே எழுந்து மேலே வந்திருந்த தாமரை ஒன்றை அடிவேருடன் பிழுதெடுத்தான். அதன் மலர்குவைக்கு நடுவே கடித்து துப்பி தண்டிலிருந்து காற்று வழியை உருவாக்கினான். அந்த மலரை மேலே நின்றிருந்த இலைகளுடனும் மலர்களுடனும் பின்னி விதக்கவிட்டபடி கொடியின் மறுமுனையை வாயில் கவ்விக்கொண்டு நீருக்குள் மூழ்கினான். நீருக்குள் செறிந்து நின்றிருந்த தாமரைக் கொடிகளில் தன் உடலை பிணைத்துக் கொண்டபோது ஆழம் மேலே உந்தியதை எதிர்கொண்டு உடலலைவை நிலைகொள்ளச் செய்ய முடிந்தது.
மேலே மலர்கள் நடுவே அந்த தாமரை மலர் எழுந்து நின்றிருந்தது. அதன் மையத்துளை வழியாக வந்த காற்றை வாயால் உறிஞ்சி வாய் வழியாகவே வெளிவிட்டுக் கொண்டு நீருக்குள் மூழ்கிக் கிடந்தான். ஆழம் அலையடங்க அவன் மேல் நீர்ப்பாசிகள் வந்து மூடிப்படிந்தன. நீர்க்குமிழிகள் சில எழுந்து உடலை மீன்குஞ்சுகள் போல வருடி மேலே சென்றன. மீன்கள் அச்சம் நீங்கி விழித்த கண்களுடன் அவனை நோக்கி வந்து சிறகுலைய அசைவற்று நின்றபின் வால் சுழற்றி திரும்பிச் சென்றன. தலைக்கு மேல் ஒளியாக அலை சுழன்று அசைந்து கொண்டிருந்தது. ஓரிரு குமிழிகள் மட்டும் மேலெழுந்து சென்று வெடித்தன. நெஞ்சத் துடிப்பு விலக அவன் உடலுக்குள் குருதி குளிர்ந்து சீரமையலாயிற்று. எண்ணங்கள் கூர்கொண்டபோது அவன் வெளியே நிலம் அதிர புறவிகள் வந்து நிற்பதைக் கேட்டான். சேற்றை மிதித்தபடி அவை சுழன்றன. மேலே கிளைகளிலிருந்து குரங்குகள் குதித்தன. சில கணங்களுக்குள் காதுகளே புலன்கள் அனைத்தையும் நிறைக்க அவன் அனைத்தையும் காணலானான். இரு வெண்புறவிகளில் வந்த அர்ஜுனனும் பீமனும் விழிகளை ஓட்டியபடி புறவியைச் சுழற்றினர். அர்ஜுனன் இறங்கி தரையில் பதிந்திருந்த அவன் காலடிகளை கூர்ந்து நோக்கினான். விழிகளைத் தூக்கி அவன் ஆற்றைப் பார்த்தபோது ஜெயத்ரதன் நெஞ்சதிர்ந்தான். ஒரு குமிழி மூச்சு வெளியேறி மேலெழுந்தது. ஆனால் பீமன் தொலைவில் எதையோ சுட்டிக்காட்டினான். குரங்குகள் தரையை முகர்ந்து நோக்கி மூக்கு சுளித்து ஏதோ பேசிக் கொண்டன. குழப்பத்துடன் எழுந்து வயிற்றை சொரிந்து வாயை நீட்டின. பின் ஒரு பெரிய குரங்கு அவன் வந்த வழியிலேயே சரிந்த அடிமரங்கள் வழியாக வந்து அவன் ஏறிய மரத்தில் தொற்றி ஏறிக்கொண்டது. கிளைகள் வழியாக வந்து அவன் நீரில் குதித்த கிளை வரைக்கும் வந்தது. அவன் தெய்வங்களே, மூதாதையரே என்று நெஞ்சுக்குள் கூவினான். பெருங்குரங்கு கிளைமுனையில் நின்று எக்களிப்பு போல ஓசையிட்டு கூவியதும் மற்ற குரங்குகளும் அங்கே வந்தன. இவ்வழியேதான் சென்றிருக்கிறான் என்றபடி அர்ஜுனன் அங்கே வந்தான். ஆனால் சேற்றில் கால்தடங்கள் இல்லை. படகு ஒன்று நீரில் வந்திருக்கக்கூடும். அதை கரையணையச் செய்யாமல் அங்கேயே நிறுத்திவிட்டு கிளைகள் வழியாகச் சென்று அதில் ஏறியிருக்கிறான் என்றான் பீமன். இதற்குள் அவன் மறுகரை சென்றிருக்க முடியாது என்றான் அர்ஜுனன். ஆம், நீரொழுக்கு கடினமானது என்றான் பீமன். அவன் தப்பிச் சென்றிருக்கிறான் என்றால் ஒரே வழிதான். ஒழுக்கினூடாக சென்றிருக்கக்கூடும். மெல்லிய தக்கைப்படகு. அதை இங்கே ஒளித்து வைத்திருக்கிறான். அல்லது குகன் ஒருவன் கொண்டு வந்திருக்கிறான் என்றான் அர்ஜுனன். நெடுந்தொலைவு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஒழுக்கிலேயே விரைந்து சென்று கொண்டிருக்கிறான். நாம் காணலாகாதென்று கரைமரங்கள் சரிந்த தழைச்செறிவுக்குள்ளாகவே செல்கிறான். ஆம், கிளம்புவோம் என்றபடி பீமன் புரவியை தட்டினான். அர்ஜுனன் எஞ்சி ஐயத்துடன் திரும்பி நோக்கியபடி அவனைத் தொடர்ந்து சென்றான். ஜெயத்ரதன் மெல்ல இயல்படைந்து நீருக்குள் கால்களை நீட்டினான். தாமரைத் தண்டுகளுக்குள் இருந்து இரு மீன்கள் வெளிவந்து அவனை நோக்கின. ஒன்று வாலை அரைந்து திரும்பி மேலெழுந்து அவன் கண்களை நோக்கி வந்தது. அவன் இமைகளை மூடிக்கொண்டான். அது அணுகி அவன் கன்னத்தையும் கழுத்தையும் வழுக்கியபடி சென்றது. அவன் விழிதிறந்து நோக்க பிறிதொன்று அவன் கண்களை நோக்கி வந்தது. அவன் கையால் அதை தட்ட உடல் அசைந்தது. நீருக்கு மேல் குமிழிகள் எழுந்தன. இரு மீன்கள் துள்ளி விழுந்து அலைகிளப்ப குரங்குகள் அனைத்தும் சேர்ந்து ஓசையிடத் தொடங்கின. கிளைகளில் எம்பிக் குதித்து இலைத்தழைப்பை உலுக்கியபடி அவை குதித்துக் கூச்சலிட்டன. பீமன் திரும்பி அவற்றை நோக்கினான். குரங்குகளே கைசுட்டி ஏதோ சொன்னான். பின்னர் இருவரும் அவனிருந்த சுனிச்சுழி நோக்கி புறவிகளில் வந்தனர். பீமன் நீர்ச்சுழிகளை நோக்கினான். மீன்கள் துள்ளித் துள்ளி விழுந்தன. மீன்கள் என்றான் அர்ஜுனன். இல்லை, அங்குதான் இருக்கிறான் என்கின்றன குரங்குகள். அவை அறியும் என்றபின் பீமன் அருகே சென்று கூர்ந்து நோக்கினான். இளையோனே, தாமரைத் தண்டை மூச்சுக் குழாயாக வைத்துக்கொண்டு மூழ்கிக் கிடக்கிறான் என்று கூவியபடி நீரில் இறங்கப் போனான். நில்லுங்கள் என்றபடி அர்ஜுனன் வில்லை எடுத்து அம்பு தொடுத்தான். தாமரைகள் அறுபட்டு மிதந்தன. ஒரு தாமரையில் நடுவே புள்ளி இல்லை என்றபடி அதை வெட்டினான். துண்டாகி அலைகளில் கவிழ்ந்தது. சிறகுகள் சரிந்த பறவை குஞ்சு போல நீரில் பாதி மூழ்கி விலகியது. அவர்கள் இடையில் கை வைத்து நோக்கி நின்றனர்.
குரங்குகள் கூச்சலிடத் தொடங்கின. ஜெயத்ரதன் மேலெழுந்து வந்து கையால் முகத்தில் வழிந்த நீரை வழித்துக் கொண்டு, நான் போர் நிறுத்திப் பணிகிறேன். சிந்துவின் அரசன் நான். இந்திரபிரஸ்தத்திடம் அடைக்கலம் புகுகிறேன் என்றான். வருக என்றான் அர்ஜுனன். ஒரு கணம் தயங்கிவிட்டு அர்ஜுனன் கண்களை நோக்கிய பின் கைவீசி ஜெயத்ரதன் நீந்தி அணுகினான். சேற்றுக்கரையை அவன் அணுகி ஆடையை அழுத்தியபடி எழுவதற்குள், இழிமகனே என்று கூவியபடி பீமன் அவன் மேல் பாய்ந்தான். அவனை தன் பெரிய கைகளால் பீமன் அறைந்த ஓசை கேட்டு இரு புறவிகளும் உடல் விதிர்த்தன. குரங்குகள் கிளைகளில் தாவி பின்னால் சென்று ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு நோக்கின. பீமன் அவனை தூக்கி தரையில் அறைந்தான். சேற்றிலிட்டு மிதித்தான். மூத்தவரே, மூத்தவரே என அர்ஜுனன் பதறினான். விலகு என பீமன் உருமினான். ஜெயத்ரதனின் வாயிலேயே மிதித்து அனைத்துப் பற்களையும் உதிரச் செய்தான். அவனைத் தூக்கி அறைந்து கைகளையும் கால்களையும் ஒடித்தான். எலும்புகள் தசைக்குள் ஒடியும் ஒலி கேட்டு அர்ஜுனன் பதறியபடி, மூத்தவரே, வேண்டாம், வேண்டாம் என்று கூவினான். சிவந்த விழிகளுடன், விலகு, அணுகினால் உன்னையும் கொல்வேன் என்றான் பீமன். ஜெயத்ரதன் அடிபடும் நாய் போல ஊளையிட்டான். சேருடன் சேர்ந்து உடல் குழைய அவன் குரல் கம்மலாகி ஊளையாக அலறிக்கொண்டே இருந்தான். அவன் வாய்க்குள் சேறு நுழைந்தது. குருதியுடன் அதை கக்கினான். பீமன் அவன் கால்களை விரித்து ஆண்குறியை மிதிக்கப் போனான். மூத்தவரே, வேண்டாம், வேண்டாம் என ஜெயத்ரதன் கைகளை நீட்டி கெஞ்சி அழுதான். வேண்டாம், மூத்தவரே என்று அர்ஜுனன் கூவினான். பீமன் காலை ஓங்க அவன் தன் இடைப்பகுதியை பொத்திக் கொண்டு சுருண்டு கொண்டான். அவன் கால்களைப் பிடித்து இழுத்து சேற்றிலிட்டு ஆண்குறியை மிதிக்கத் தொடங்கினான். மிதித்து மிதித்து கூழாக்கி அவனை சேற்றில் பாதி புதைத்தான். பீமன் சற்றே மூச்சடை வழிவிட அர்ஜுனன் பாய்ந்து சென்று அவனை பிடித்துக் கொண்டான். வேண்டாம், மூத்தவரே, நாம் கொல்லும் உரிமை கொண்டவர்கள் அல்ல, இவனை தண்டிக்க வேண்டியவர் மூத்தவர் என்றான் அர்ஜுனன். நெஞ்சு விரிந்தமைய ஓம் என பீமன் மூச்சடைத்தபடி சொன்னான். தலையை உலுக்கி முடியைத் தள்ளி பின்னாலிட்ட பின் பற்களை கடித்துக் கொண்டு திரும்பி நோக்கினான். காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தபின் திரும்பி நடந்தான். அர்ஜுனன் ஓடிச் சென்று ஜெயத்ரதனை மெல்லத் தூக்கி நீரை அள்ளி முகத்திலறைந்தான். முனகலுடன் ஜெயத்ரதன் விழித்துக் கொண்டு அக்கணமே அச்சம் கொண்டு உடல் உலுக்க சிறுவர்களுக்குரிய குரலில், காப்பாற்றுக, இளவரசே, காப்பாற்றுக என்றான். உருமலுடன் பாய்ந்து திரும்பி வந்த பீமன் அவனைப் பிடித்து இழுத்து நாணல் மேலிட்டு மீண்டும் மிதிக்கத் தொடங்கினான். அர்ஜுனன் எழுந்து பீமனை நரம்பு பொறுத்து ஒன்றில் அறைந்து அப்பால் தள்ளினான். விழுந்து பிளிறியபடி எழுந்த பீமன் விழிகளை நோக்கி, போதும் என்றான் அர்ஜுனன். பீமன், இந்த இழிமகன் இவன் என கைநீட்டி கூவ, அவனை என்ன செய்வதென்று மூத்தவர் முடிவெடுக்கட்டும் என்றான் அர்ஜுனன். பீமன் மீண்டும் காரி அவன் முகத்தில் துப்பினான். காப்பாற்றுக, என்னை காப்பாற்றுக என்றான் ஜெயத்ரதன். நான் ஓர் அரசன். என் தலைவராகிய மூத்த கௌரவரை மகிழ்விக்கவே இதைச் செய்தேன். பீமன் அர்ஜுனனின் அம்புத்துளையிலிருந்து பிறையம்பை எடுத்துக்கொண்டு அருகே வந்தான். வேண்டாம், மூத்தவரே என்று அர்ஜுனன் கைவிரித்து தடுத்தான். இளையோனே, விலகு என்றான் பீமன். காப்பாற்றுக என்று ஜெயத்ரதன் அர்ஜுனன் கால்களை பிடித்தான். கொல்ல மாட்டேன், விலகு என்றான் பீமன். அர்ஜுனன் தயங்க பீமன் ஜெயத்ரதனின் கையைப் பிடித்து இழுத்து தொடையை ஓங்கி உதைத்து குடப்புறுத்தை உடைத்து அவன் அலறியபடி துடிக்க திறந்த வாய்க்குள் கைவிட்டு நாக்கை கைகளால் பற்றிப் பிடித்து இழுத்து இறுக்கிக் கொண்டான். அவன் உடல் அதிர்ந்து அதிர்ந்து விழுந்தது. தலையை ஆங்காங்கே முடி எஞ்சும்படி மழித்தான். ஒற்றை மீசையை மழித்தான். காதுகளின் மடல்களையும் சீவி எறிந்தான். பின் அவனை இழுத்துக் கொண்டு வந்து அவன் ஆடையை கழற்றி அதைக் கொண்டே தன் குதிரையின் சேணத்துடன் கட்டிக்கொண்டு ஏறினான். செல்வோம், இளையோனே என்றான். மூத்தவரே, இது பெருங்கொடுமை என்றான் அர்ஜுனன். என யானை போல் பீமன் உருமினான். நானும் இதைச் செய்தேன். இன்றும் அவ்வனலை என் உள்ளம் அணைத்துக் கொள்ளவில்லை.
என்றேனும் நானும் போரில் பெருமை இழந்து குன்றி அமரும்போது மட்டுமே அது குளிரும். வேண்டாம். இவனை அரசனென நடத்துவோம். ஊழ்புறம் மாறி அமைகையில் எவர் எங்கிருக்கிறோம் என எவர் சொல்ல முடியும்? பீமன் சி. கோழை. நாளையை அஞ்சி இந்த நாயை விட்டுவிடச் சொல்கிறாயா? என அவன் முகம் மீது மீண்டும் காரி உமிழ்ந்தான். அர்ஜுனன் தளர்ந்து, மானுட எல்லைகளென சில உள்ளது, மூத்தவரே, என்றான். சிவந்த சிறிய விழிகளில் குருதி பரவியிருக்க திரும்பிய பீமன் சீரலென ஒலித்த குரலில், மானுட எல்லைக்குள் மகளிர் வருவதில்லையா? அரசரங்கில் ஆடைகளைந்து நிற்கச் செய்கையில் சிறுமை கொள்ளாத மானுடம் ஒன்று உண்டென்றால் அது இங்கு வந்து கூசி நிற்கட்டும். அனைத்தையும் விட்டு ஓடி வந்து சிறு குடிலில் புல்லரிசி சமைத்து வாழ்கிறாள் என் குலம்புகுந்த அரசி. எங்கும் வந்து அவள் குழல் பற்றி இழுத்துச் செல்கிறான் என்றால், இவனை, என்றவன் அக்கணமே திரும்பி ஜெயத்ரதனை தூக்கி நிலத்திட்டு மீண்டும் மிதிக்கத் தொடங்கினான். மூத்தவரே, மூத்தவரே, என அர்ஜுனன் கூவினான். ஜெயத்ரதன் துணிப்பாவை போல கிடந்தான். போதும், போதும், உயிர் எஞ்ச வேண்டும், என்றான் அர்ஜுனன். ஆம், என் மூத்தவரின் பெருமைக்காக மட்டும், என்றபின் பீமன் புரவியைத் தட்டினான். அது விரைந்தோட தரையில் விழுந்து புழுதியிலும் உள்ளிலும் கற்களிலும் இழுபட்டபடியே சென்றான் ஜெயத்ரதன். காடு முழுக்க அவனை இழுத்துச் சென்றான். சாலை புழுதியை அடைந்ததும் மேலும் விரைவு கொண்டான். அவன் மேல் கிளைவழி வந்த குரங்குகள் முற்றிலும் ஓசையடங்கிவிட்டிருந்தன. முன்னரே சென்ற குரங்குகளின் பூசலும் குதிரைக் கனைப்புகளும் சேர்ந்து முனிவர்களின் இல்லங்களிலிருந்து அனைவரையும் வெளியே வந்து பார்க்கச் செய்தன. முதலில் அவர்கள் மண்ணில் புரண்டு சடலம் போல வந்த ஜெயத்ரதனை பார்க்கவில்லை. உரித்தெடுக்கப்பட்ட மாட்டுத்தோல் என ஒருவர் எண்ணி, தோலா? என்றார். இன்னொருவர், ஏதோ உடல் என்றார். பின்னர் ஒரு கணத்தில் அனைவருக்கும் அது ஜெயத்ரதன் எனத் தெரிந்தது. வியப்பொலிகளும் துயரக் குரல்களும் கேட்டன. பெண்கள் குழந்தைகளை கண்களைப் பொத்தி இழுத்துச் சென்றார்கள். முதிய பெண்கள் கை நீட்டி கதறி எழுதனர். சுப்ர முனிவர் கைகளை நீட்டியபடி வந்து சாலையில் நின்று, என்ன இது? இறந்த உடலை சிறுமை செய்ய மானுடனுக்கு உரிமையில்லை, என்று கூவினார். பிரபாகரர் பின்னால் வந்து, அது தென்முதல்வன் கைக்கு சென்றுவிட்ட உயிர். எரியரசனுக்கோ மன்னரசிக்கோ உரிய உடல், என்று கத்தினார். அவன் இன்னும் சாகவில்லை, என்றான் பீமன். அவர்கள் திடுக்கிட்டு நோக்க அவன் கைகள் துடிப்பதைக் கண்டு, தெய்வங்களே, என்று கூவினர். என் குலமகள் மேல் கை வைத்தவன் இவன். இவனை என்ன செய்ய வேண்டுமென என் மூத்தவர் சொல்லட்டும். இனி இவ்வெண்ணம் எவ்விழி மகனுக்கு வருகிறதோ அவன் குழந்தைகளின் சங்கு கடித்து குருதியைக் குடிப்பேன். இதோ சுழலும் காற்றுத்தேவன் மேல் ஆணை, என்றான். பாண்டவரே, என்று சொல்லி சுப்ரர் ஓர் அடி முன்னால் எடுத்து வைக்க பீமன் சவுக்கை ஓங்கி, எதிர் நிற்கும் எவரும் இவ்விழி மகனுக்கு உடன் நிற்பவர்கள் என்றே கொள்வேன். முனிவரோ தேவரோ தெய்வங்களோ ஆயினும் அவர்களின் குருதியாட தயங்க மாட்டேன். விலகுக, என்றான். அவர்கள் நெஞ்சைப் பற்றியபடி விலகி நின்றனர். குடிலை நெருங்கிய போது அர்ஜுனன் தளர்ந்திருந்தான். தாழ்ந்த குரலில், சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிவிடுங்கள், மூத்தவரே. இவ்வுடலில் உயிர் உள்ளதா என்றே ஐயுறுகிறேன், என்றான். ஆம், நான் ஏற்கிறேன். நான் கொள்கிறேன் இப்பழியை. இளையோனே, குருகுலத்துக் கீழ்மக்கள் 100 வரையும் கொன்று யுகப்பழி கொள்ளவிருக்கும் கைகள் இவை, என்று பீமன் சொன்னான். குடில் முற்றத்திலிருந்து நகுலன் ஓடி வந்தான். என்ன ஆயிற்று? என்று கேட்டதுமே ஜெயத்ரதனை கண்டு கொண்டான். உயிர் இருக்கிறதா? என்றான். சாகவில்லை, என்றான் பீமன். மேலிருந்து சகதேவன் பாய்ந்திறங்கி வந்தபடி, என்ன செய்துவிட்டீர்கள், மூத்தவரே? அவன் நம் உறவினன். துச்சளை உங்கள் தங்கை, என்றான். தருமன் குடில் விளிம்பில் வந்து நிற்க அவர் அருகே திருபதி வந்து நோக்கினாள். அவள்தான் முதலில் ஜெயத்ரதனை அடையாளம் கண்டு கொண்டாள். அஞ்சியவள் போல நெஞ்சில் கை வைத்தாள். அவள் கண்கள் கலங்கி நீரொளி கொள்வதைக் காண முடிந்தது. என்ன நிகழ்கிறதென்றறியாமலேயே தருமன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தார். குரங்குகள் ஒவ்வொன்றாக இறங்கி வந்து ஓசையில்லாமல் வேலிமேல் குந்தி அமர்ந்தன. திடீரென்று அப்பகுதி எங்கும் பூசணப்பாசி படிந்தது போல் ஆயிற்று அவற்றின் சாம்பல் நிறத்தால்.
பதறிய குரலில், இளையோனே, என்ன? என்றார் தருமன். இதோ கிடைக்கிறான் நம் குலக்கொடிமேல் கை வைத்த கீழ்மகன் என்றான் பீமன். கட்டியிருந்த துணியைப் பற்றித் தூக்கி ஜெயத்ரதனை நிற்கச் செய்தான். உங்கள் தீர்ப்புக்காக உயிருடன் கொண்டு வந்துள்ளேன். ஜெயத்ரதனால் நிற்க முடியவில்லை. கால்கள் தொடையிலும் மூட்டிலும் கணுக்காலிலும் எலும்புகள் உடைந்து துணிச்சுருளாக தொய்ந்தன. கால்களுக்கு நடுவே பெரிய பொதி போல குறிக்காய்கள் வீங்கி நிறைந்திருந்தன. கையெலும்புகள் உடைந்து மணிக்கட்டு முழுமையாக பின்பக்கம் திரும்பியிருந்தது. பற்கள் உதிர்ந்த வாய்க்குள் நாக்கு வீங்கி நிறைந்திருக்க உடலெங்கும் தோல் உரிந்து சதைப்பூச்சு உரிந்து தெறிக்க பல இடங்களில் வெள்ளெலும்பு தெரிந்தது. குருதியோரி வழிய மண்ணும் சருகுத்துகள்களும் கரைந்து வழியலாயின. இளையோனே என வீறிட்டபடி தருமன் இறங்கி கீழே வந்தார். படியில் கால் தவறி விழப்போக அவரை சகதேவன் பற்றிக் கொண்டான். என்ன செய்துவிட்டாய்? இளையோனே என்று கூவினார். அவர் விழிகளிலிருந்து நீர் வழிந்தது. குரல் அடைத்து கைகள் பதறின. என்ன செய்வதென்று அறியாமல் அங்குமெங்கும் நோக்கி ததும்பி பதறி, இளையோனே, அவனுக்கு நீர் அளியுங்கள், அவனை படுக்க வையுங்கள் என்று கூச்சலிட்டார். திருப்பதி படிகளில் இறங்கி ஓடிவந்து, என்ன செய்தீர்கள்? இளையவரே, அவன் ஓர் அன்னையின் மைந்தன் அல்லவா என்றாள். சகதேவன் சென்று ஜெயத்ரதனைப் பற்றி படுக்க வைத்தான். திருப்பதி அருகே அமர்ந்து அவன் தலையை மெல்ல தூக்கி குருதியில் ஒட்டிக் கிடந்த குழலை அள்ளி காதோரம் ஒதுக்கினாள். அவள் கண்ணீர் துளிகள் ஜெயத்ரதன் முகத்தில் விழுந்தன. விம்மலில் கழுத்து குழிந்தெழுந்து அதிர்ந்தது. நகுலன் ஓடிச் சென்று நீர்க்குடுவையைக் கொண்டு வந்தான். திருப்பதி அதை வாங்கி அவனுக்குக் கொடுத்தாள். வாய் வீங்கி நிறைந்திருந்தமையால் ஜெயத்ரதனால் நீரை குடிக்க முடியவில்லை. திருப்பதி சிறு குழவியை என அவனை தன் மார்பில் மெல்ல அணைத்துக் கொண்டு சுட்டுவிரல் விட்டு நாக்கை அகற்றி இடுக்கில் நீரை விட்டாள். நீர் பட்டதும் அவன் உள்வாய் தவித்து உடல் எழுந்து குடுவை நோக்கி வந்தது. அன்று பிறந்த மகவென அவன் இழுத்து இழுத்து குடித்தான். இருமே குருதுத் துண்டங்கள் அவள் முகத்திலும் கழுத்திலும் முலைகள் மேலும் தெறிக்க நெஞ்சக்கூடு உதறிக்கொள்ள உயிர் பிரிவது போல நெளிந்தான். கைகள் எலும்புடைந்து நாகங்கள் போல தரையில் கிடந்து புரண்டன. கண்ணீருடன், என்ன செய்துவிட்டாய் மந்தா? அவன் அரசன், நம் குலத்தில் பெண்ணெடுத்தவன் என்றார் தருமன். என் குலமகள் மேல் கை வைத்தவன். அதையன்றி வேறெதையும் எண்ணப் போவதில்லை நான் என்றான் பீமன் உரக்க. அவனை விட்டுவிடுக. இளையோனே, அவன் வீரர்களிடம் அவனை ஒப்படையுங்கள். அவர்கள் அவனை கொண்டு செல்லட்டும். அவன் இறக்கலாகாது என்றார் தருமன். அருகே வந்து குனிந்து கைகூப்பி, சைந்தவரே, பெரும்பழை நிகழ்ந்துவிட்டது. பொறுத்தருள்க. உங்கள் மூதாதையரும் குலதெய்வங்களும் என் குடிமேல் வஞ்சம் கொள்ளாதிருக்கட்டும் என்றார். ஜெயத்ரதன் இமைகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தன. அவன் அச்சொற்களை கேட்கிறான் என்பது தெரிந்தது. திருப்பதி உதடுகளை அழுத்தி